வணக்கம். நிஃப்டி நேற்று நம்ம பேசியிருந்தோம். ஆல்மோஸ்ட் 122 பாயிண்ட்ஸ் மைனஸ். நேற்று நான் இந்த விஷயத்தை நான் சொல்லியிருந்தேன். தோ மார்க்கெட் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்லாம் இருக்குன்றது வேற ஒன்று. அவங்க டிஸ்கவுண்ட்ல தான் இருக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது ரோல் ஓவர் ஆயிட்டு இருக்கு. வர தேர்ஸ்டே அன்னைக்கு எக்ஸ்பைரி இருக்கு ஜூன் மந்த் கான்ட்ராக்டுக்கு. ஸோ எப்பயுமே அந்த லாஸ்ட் வீக்ல ஒரு ரோல் ஓவர் இருக்கும். கரண்ட் மந்த்ல கொஞ்சம் அப்படி செல் கொடுத்துட்டு அடுத்த மந்த் பைல இருப்பாங்க. அந்த பை அந்த அளவுக்கு ஹெல்த்தியா இல்லை. அது பேங்க் நிஃப்டி ஆகட்டும் இல்லை நிஃப்டி ஆகட்டும். ஒன்று. ரெண்டாவது, ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப நாள் கழிச்சு F&O ஸ்டாக்ஸ்ல இருக்கிற முக்காவாசி ஸ்டாக்ஸ் நெகட்டிவ் சைட்ல இருக்கு. அதாவது டிஸ்கவுண்ட் சைட்ல இருக்கு. இது ஒரு ஹெல்த்தியான டைரக்ஷன்ஸ் காட்ட மாட்டேங்குது. ஒன்று. ரெண்டாவது இந்த ஹனிமூன் தெரியுமா, கல்யாணம் ஆகி கொஞ்சம் அந்த ஒரு மாசம் 2 மாசம்ன்றது பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு அந்த ஹனிமூன் பீரியட் முடிஞ்சு போச்சுன்னு வச்சுங்க. ரைட். மூணாவது தர உள்ள வராங்க. அந்த ஹனிமூன் பீரியட் முடிஞ்சு போச்சு. பட்ஜெட் ஆரம்பிக்க போறாங்க. எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க பட்ஜெட் அடுத்த எலெக்ஷன் வருது இல்ல, மகாராஷ்டிரா வருது, இன்னும் 2-3 ஸ்டேட் வருது இந்த வருஷ கடைசியில. ஸோ இந்த தர பட்ஜெட்ல பயங்கரமான டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒன்று. இன்னொன்று பேசக்கூடிய விஷயம் F&O ஸ்டாக்ஸ்க்கு டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி, இது எல்லாம் வாட்ஸ்அப் பட்ஜெட். ரைட். எனக்கு தெரிஞ்சு பட்ஜெட்ல எந்த விதமான சேஞ்சும் இருக்காது. நீங்க லாஸ்ட் 10 இயர்ஸ் ட்ராக் ரெக்கார்ட் எடுத்துங்க. 9 இயர்ஸ்னு வச்சுங்களா, இது 10th இயர். 9 இயர்ஸ் ட்ராக் ரெக்கார்ட் நீங்க பிஜேபி எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதாவது இந்த பிஜேபி மோடி ஆட்சியில் ஃபர்ஸ்ட் டேர்ன் ஆகட்டும் செகண்ட் டேர்ன் ஆகட்டும், பட்ஜெட்ல ஒரு மினிமம் லெவல்ல பேசிட்டு போயிடுறாங்க. ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் அக்கௌண்ட் மாதிரி. ரைட். இதெல்லாம் பண்ணோம் அண்ட் இதெல்லாம் பண்ண போறோம், இவ்வளவு செலவு, அவ்வளவுதான், அதோட முடிச்சிடுறாங்க. பட்ஜெட்டுக்கு வெளியில நிறைய ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரைட். பட்ஜெட்டுக்குள்ள ஒரு லட்சம் இருக்குன்னா பட்ஜெட்டுக்குள்ள ஒரு 30,000 சொன்னா பட்ஜெட்டுக்கு வெளியில தான் 70,000 கோடிக்கு பத்தி பேசிட்டு இருக்காங்க. இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் நம்பர். நீங்க எடுத்து பாருங்களா, 2 போர்ட், மேஜர் போர்ட். ரைட். விலிஞ்சியம் போர்ட் ஒரு மதர் போர்ட்டா டெவலப் பண்றாங்க. நேத்து மகாராஷ்டிரால ஒன் வெரி பிக் போர்ட்டா பேசிட்டு இருக்காங்க. 76,000 crores இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ரைட். இன்னொன்று செக்மேட் வைக்கிற மாதிரி அதாவது வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் போர்ட் மாதிரி எடுத்துட்டு வராங்க. இந்த சைடு அந்தமான் சைடுல இட்ஸ் அ கிரீன்ஃபீல்டு போர்ட். கிரீன்ஃபீல்ட்னா அந்த இடத்துல ஃப்ரெஷ்ஷா எல்லாமே ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்கிறாங்க. ஒன்று. அது நிக்கோபார் ஐலாண்ட்ல ஒன் ஆஃப் தி மெயின் ஐலாண்ட். அங்க ஜனத்தொகையே கிடையாது ஆல்மோஸ்ட். ஒன்று. ரெண்டாவது ஃபுல்லா காடா இருக்கு. அந்த இடத்துல ஒரு ஏர் ஸ்ட்ரிப்பு, ஒரு நேவி பேஸு, வெரி லார்ஜ் கண்டெய்னர் ஷிப் டெர்மினல். இது ஒரு மேஜர் கேம் சேஞ்சரா இருக்கும். எஸ், நம்ம எக்ஸ்போர்ட் ஓரியன்டா ஆகும் போதும் இது ஒரு கேம் சேஞ்சரா இருக்கும். சரி, இதெல்லாம் விடுங்க. இது 2 எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்றேன். இதுல 76,000 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. இந்த சைடும் அதே மாதிரி ஒதுக்குறாங்க. இதுக்கு நடுப்புற நீங்க ராஜ்நாத் சிங் எடுத்துங்க. அவரு அந்த சைடு அனௌன்ஸ் பண்றாரு 50,000 கோடி நம்ம எக்ஸ்போர்ட் டார்கெட் வச்சிருக்கிறோம். எதுக்கு? டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட். ஸோ அவரு தனியா அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இது எல்லாமே பட்ஜெட்குள்ள பேசக்கூடிய விஷயத்த பட்ஜெட்டுக்கு வெளியில பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன்னா, நீங்க பட்ஜெட்டை பேஸ் பண்ணி நீங்க அதுல என்ன சொல்ல போறாங்கன்றது வெயிட் பண்றதுல அர்த்தம் கிடையாது. நீங்க சார்ட்டை பார்த்து என்ன சொல்லுதுன்றது பார்த்துட்டு போறது புத்திசாலித்தனம். நேற்று நான் சொல்லியிருந்தேன் செக்டோரியல் அனாலிசிஸ் பத்தி நான் பேசுவேன்றது. நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா செக்டருமே டேஞ்சர் ஜோன்ல இருக்கு. டேஞ்சர் ஜோன்ன்றது டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. அந்த செக்டருக்கான டே, வீக்லி, மந்த்லியில டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. இதுக்கு மேல போகுமா போகாதான்னு சொன்னால் போறதுக்கு சான்சஸ் இருக்கு, இல்லைன்னு நான் சொல்ல. பட் அந்த கேஷை நம்ம பார்க்கறது இட் இஸ் நாட் ஒர்த் இட். ஒர்த் இட்னா இந்த சென்ஸ் ரிஸ்க் ஜாஸ்தி, ரிவார்டு கம்மி. இது எப்படின்னா, ஒரு கடலை மிட்டாய்க்கோசரம் உயிரை கொடுக்குற மாதிரி. ரைட். இது ஒரு எக்ஸாம்பிள். வேணாம், உயிரை வேணாம், கை காலை உடச்சிக்கிற மாதிரின்னு வச்சுக்கலாமே. ஸோ இது மாதிரி ஒரு சிச்சுவேஷன். ஸோ ரிவார்டு ரொம்ப சின்னதா இருக்கு, ரிஸ்க் ஜாஸ்தியா இருக்கு. இது ஒன்று. ரெண்டாவது ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கா நிறைய ஸ்டாக்ஸ் பியூட்டிஃபுல் பேட்டர்ன்ஸ்ல இருக்கு அப்சைட் போறதுக்கானது. நம்ம அதை பத்தி தனியா பேசிக்கலாம். செக்டர் வைஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், நான் அப்படியே வரிசையா நான் சொல்லிட்டு வந்துடுறேன். ரியல் எஸ்டேட் டேஞ்சர் ஜோன்ல இருக்கு. பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்
டேஞ்சர் ஜோன்ல இருக்கு. நீங்க எடுத்து பாருங்களேன், 3 நாளைக்கு முன்னாடி பேங்க் நிஃப்டி வந்து அந்த 1000 பாயிண்ட்ஸ் பக்கமா மேல போனப்ப பப்ளிக் செக்டர் பேங்க் வந்து பெருசா பார்ட்டிசிபேட் பண்ணல. பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ் தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிச்சு. மெயினா வந்து 4 பேங்க், ஆக்சஸ், ஹெச்டிஎஃப்சி, கோட்டக் அண்ட் ஐசிஐசிஐ, இவங்க தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்களோ இல்லையே பப்ளிக் செக்டர் வந்து ஜாஸ்தி பார்ட்டிசிபேட் பண்ணல. அப்ப என்ன ஆச்சுன்னா, இவ்வளவு நாள் பிரைவேட் செக்டர் ஒரு கரெக்ஷன் வந்து அந்த கரெக்ஷன்ல கொஞ்சம் கொஞ்சமா மேல போய் இது வந்து பிரேக் அவுட் ஆகி டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ அப்போ அதுவும் வந்து அந்த ஜோன்ல தான் இருக்கு. நீங்க எடுத்து பாருங்களேன், தேர்ஸ்டேவும் எடுத்துங்க, ஃப்ரைடேவும் எடுத்துங்க, மேல வந்து பிரேக் அவுட் ஆகல. அப்படி மேல போயிட்டு போயிட்டு மேல வந்து கீழே வந்துட்டு இருக்கு. மேல போகுமா? போறதுக்கு சான்சஸ் இருக்கு, இல்லைன்னு நான் சொல்ல. பட் ரிவார்ட் ரொம்ப கம்மியா இருக்கு இப்ப இருக்கிற சூழ்நிலையில. ஒரு கரெக்ஷன்ஸ் வரலாம், இல்ல டைம் கரெக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். இதே ஜோன்ல வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஆகி டைம் வேஸ்ட் பண்ணி உங்களை அழுவ விட்டு அதுக்கப்புறமா மேல தூக்கிட்டு போறதுக்கான சான்சஸ் இருக்கு ஒண்ணு. இல்ல ஒரு 10-15% கீழே கரெக்ஷன் ஆயிட்டு மேல போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் பீக் அவுட்ல இருக்கு, நாட் என்டர்பிரைசஸ், பேங்க்ஸ் பீக் அவுட் ஆயிருக்கு. என்டர்பிரைசஸும் ஆல்மோஸ்ட் பீக் அவுட் ஆயிடுச்சு. அதே மாதிரி எனர்ஜி பீக் அவுட் ஆயிடுச்சு. நிஃப்டி நெக்ஸ்ட் அதுவும் வந்து பீக் அவுட் ஆயிடுச்சு. எம்என்சி, ரைட், மல்டிநேஷனல் கம்பெனிஸ் எல்லாம் இருக்குல்ல, அவங்களோட செக்டர் ஒன்று இருக்கு. அந்த செக்டர் வந்து டே சார்ட்ல வந்து கரெக்ஷன்ஸ் ஆரம்பிச்சிருக்கு. ஞாபகம் வச்சுங்க, வீக்லியில கரெக்ஷன்ஸ் ஆரம்பிக்கல, டே சார்ட்ல தான் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ப்ராபப்ளி இன்னொரு ஒரு வாரம் 10 நாள் வந்து கரெக்ஷன் வந்துட்டு மேபி மேல போகுதா இல்ல வீக்லியில மாற போகுதான்றது தெரியாது. இதே மாதிரி இன்ஃப்ரா ஜஸ்ட் கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு, இப்பதான் வந்து கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஃபார்மா சேம் வே, ஜஸ்ட் நவ் கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. மெட்டல் டார்கெட் அச்சீவ்டு, மே சைட் டார்கெட் அச்சீவ்டு. ஐடி செக்டர், ரைட், ஐடி செக்டர் மந்த்லி சார்ட்ல வந்து அப் ட்ரெண்ட் ஆரம்பிச்சிருச்சு. வீக்லி செக்டர்ல வந்து வீக்லி சார்ட்ல வந்து கரெக்ஷன்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு டவுன் சைட்ல. அண்ட் டே சார்ட்ல வந்து ரியல் டேஞ்சர் ஜோன்ல நிக்குது. அப்படி பிரேக் அவுட் ஆகி மேல நின்று அங்க இருந்து தலைவரை குதிக்கிறதுக்கு ரெடி. ஸோ ஒரு ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் நீங்க வந்து செக்டோரியல் இண்டெக்ஸ்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 35,000 பாயிண்ட்ஸ் அந்த லெவல்ல வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிட்டா மேபி அப்சைடு வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இதுல ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கா நிறைய ஸ்டாக்ஸ் வந்து பியூட்டிஃபுல்லா இருக்கு. அடுத்தது 2 ஸ்டாக் தான் வந்து சூப்பர் டூப்பரா இருக்கு. ஸ்டாக்னு சொல்றோட செக்டர் நம்ம சொல்லலாம். ஒன்று மீடியா போட்டு மிதின்னு மிதிச்சாச்சு. நீங்க எடுத்து பாருங்க, சன் ஆகட்டும், ஜி ஆகட்டும், நம்ம பிவிஆர் ஆகட்டும், இது எல்லாமே வந்து நல்ல கரெக்ஷன் ஆயிருந்துச்சு. கரெக்ஷன் ஆயிட்டு சன் வந்து நல்ல பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இந்த எலெக்ஷன்ல சமயத்துல மேல தூக்கிட்டு போச்சு ஒன்று. ரெண்டாவது வந்து ஸ்பைஸ் ஜெட் கூட ஒரு பஞ்சாயத்து ஓடிட்டு இருந்து 5 பஞ்சாயத்துல கொஞ்சம் பாசிட்டிவா வந்துச்சு. மூணாவது டிஎம்கே இங்க ஜெயிச்சது வந்து அதுவும் பாசிட்டிவ். இது எல்லாமே வந்து சன் டிவிக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. பட் இன்னமும் மந்த்லி இதுல பிரேக் அவுட் கொடுக்கல. செம்ம பாசிட்டிவ் பொசிஷன்ல நிற்கிறாங்க, அப்சைட் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஜி ஏதாச்சும் ஒரு காலகட்டத்தில், ரைட், மந்த்லி சார்ட்ல கரெக்ஷன்ஸ் ஆடிட்டு இருக்கு. ஏதாச்சும் ஒரு காலகட்டத்தில் நம்ம இன்ஃபார்ம் பண்ணுவோம், ரைட். அது வந்து ரிவர்சல் வந்துச்சுனால் ஒரு மேஜர் மூவ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ மீடியா. அடுத்தது வந்து ரொம்ப நல்லா இருக்கிறது வந்து எஃப்எம்சிஜி, ரைட். எப்பயுமே டிஃபென்சிவ் ஸ்டாக்னு வாங்கல, மார்க்கெட் பூரா கல்ண்டு கீழே விழுந்துட்டு இருக்கும் போதும் அப்படி கெத்தா நிக்கிறது வந்து எஃப்எம்சிஜி, ரைட். எஃப்எம்சிஜி ரைட் நோ 55,990, 56,000 நீங்க வச்சீங்க, ரைட். ஆல்மோஸ்ட் 61,000 அப்சைட்ல வந்து காட்டுது. அது ஒரு நல்ல டீப் கரெக்ஷன்ஸ் ஆயிருக்கு. அந்த டீப் கரெக்ஷன்ஸ்க்கு அப்புறமா அப்சைடுக்கான மூவ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. மறுபடி எஃப்எம்சிஜி சொன்னாப்ல நான் ஐடிசி வாங்குறேன்னு சொல்லி போகாதீங்க. ஐடிசியில மேபி ஒரு 5-10% அப்சைட் மூவ் வரலாம். பட் அது வந்து பர்மனன்ட் மூவ் கிடையாது. ஐடிசி குவார்டர்லி சார்ட்ல ஞாபகம் வச்சுங்க, குவார்டர்லி சார்ட்ல, மந்த்லி சார்ட்ல கூட இல்லை, குவார்டர்லி சார்ட்ல வந்து அது கரெக்ஷன் மோட்ல போயிட்டு இருக்கு. அது வந்து மேல அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் பிடிக்கும். கொஞ்சம் இல்லை, அட்லீஸ்ட் 1-1.5 வருஷமாச்சு பிடிச்சாகணும். ஆஸ் ஆஃப் கரண்ட் பொசிஷன்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா டெஃபினட்டா வந்து பார்க்கலாம். இது வரைக்கும் மார்க்கெட், ரைட், இது வரைக்கும் மார்க்கெட்ல வந்து எந்த விதமான மேஜர் என்ன சொல்றது ரிவர்சல் பேட்டர்ன் காட்டல டவுன் சைடுக்கு. நீங்க வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா
இந்த மந்த் கான்ட்ராக்டுக்கும் அடுத்த மந்த் கான்ட்ராக்டுக்கும் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வெறும் 125 பாயிண்ட்ஸ் தான் டிஃபரன்ஸ் இருக்கு. பேங்க் நிஃப்டி கணக்கே கிடையாது, வெறும் 157 பாயிண்ட் தான் வந்து பிளஸ்ல இருக்கு எக்ஸ்ட்ரா, ரைட்? ஸோ ரோல் ஓவர் அந்த ஹெல்த்தியா இருக்குமா ஒரு கேள்விக்குறி, சரியா? நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் 21,340 ஞாபகம் வச்சுங்க. கரண்ட் லெவல்ல இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2000 பாயிண்ட் கீழே நான் சொல்றேன். அந்த லெவலுக்கு அப்புறமா தான் மார்க்கெட் கிராஷ்ன்ற பேச்சே வரும். ஸோ கரண்ட் லெவல்ல இருந்து 2000 பாயிண்டா கேட்டால் எடுத்துங்களேன். போன மாசம் அதாவது கரண்ட் மந்த்ல வந்து பெரிய பார் போட்டு ஒரு டோஜி கொடுத்துருக்கு. அவ்வளோ பெரிய பாருக்கு டவுன் சைட்ல வந்தாதான் நெகட்டிவ். சரி, ஷார்ட் டேர்ம்ல என்னது 23,400 கீழே போச்சுன்னா ப்ராபப்ளி நீங்க வந்து ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன்ஸ் வந்திருக்குன்றது எடுத்துக்கலாம். இப்போதைக்கு மார்க்கெட்ல வந்து ஓரளவுக்கு வந்து வீக்னஸ் காட்டியிருக்கு. அந்த வீக்னஸா எடுத்துங்க. இன்ட்ராடேல நீங்க ஜாலிக்கோசரம் ஏதாச்சும் ஷார்ட் பண்றீங்கன்னு சொன்னால் பண்ணலாம். பட் ஞாபகம் வச்சுங்க, அடுத்த வாரம் எக்ஸ்பைரி மோர், அதாவது பெருசா கரெக்ஷன் வரதுக்கு பதிலாக இந்த இடத்துல நிக்க வச்சு கால் அண்ட் புட் சைடு ரெண்டு இடத்துலையுமே வந்து ப்ரீமியம் சாப்பிட்றதுக்கான சான்சஸ் தான் இருக்கிற வழியே பெருசா இப்போதைக்கு உழுவுறதுக்கான சிக்னல் எதுவுமே கிடையாது. இது மட்டும் மனசுல ஞாபகம் வச்சுக்கிட்டு ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணி ட்ரேட் பண்றது புத்திசாலித்தனமா இருக்கும். என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. நன்றி, வணக்கம்.